ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் மனந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் ஆகால வந்திருக்கிற ஹாட்ஸ்பாட் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹாட்ஸ்பாட் இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக ஏ சர்டிஃபைட் படம். படத்தோட பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்ல போகிறாரு. ஒரு 4 வித்தியாசமான கதையை சொல்கிறாரு. அதை அப்படியே ஆடியன்ஸுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆந்தாலஜி மெத்தடில் வந்திருக்கிற கதை இது. 4ல் நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருந்தா கூட கலையரசன், ஜனனி இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃபேமஸான முகம். 4 வித்தியாசமான ஒரு கதையமைப்பை கொண்டிருக்கு. இந்த விக்னேஷ் கார்த்திக் ஏற்கனவே வந்து நிறைய விஜே டிஜே வந்திருக்காரு. ஃபிலிமோகிராஃபி படம், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து இவருக்கு வந்து நல்ல பிரேக் இது. மொத்தம் 4ல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மேரிட் லைஃப். இது சிம்பிள், 2 பேர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜென்ரலாகவே கல்யாணம்னா நம்ம வந்து ஒரு பொண்ணு அம்மா அப்பா விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடணும். பொண்ணு பார்க்கறது வந்து கடைசி வரை என்னதான் அவங்க வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாலும் மாதிரி தான் பார்த்துக்க முடியும், ராணியா பார்த்துக்க முடியாது. அந்த கண்டென்ட் எடுத்து கொஞ்சம் உல்டாவா யோசிச்சு பொண்ணு பார்க்கறதுக்கு பதிலாக மாப்பிள்ளை போய் பார்க்கறது, அவர் காஃபி கொடுக்கறது, பாடுறது, வீட்டில் வந்து பொண்ணுக்கு பதிலாக மாப்பிள்ளை வந்து வீட்டில் உட்காந்து எல்லா சமையல் வேலையும் பார்க்கறது, பொண்ணு வேலைக்கு போய்ட்டு அப்படியே உல்டாவா யோசிச்சிருக்காரு. அவுட் ஆஃப் தி பாக்ஸாக இருக்கு. ஸோ முதல்ல வந்து நல்ல ஒரு சிரிப்பாக இருக்கு. நம்ம அந்த இடத்துல பொருத்தி பார்த்தோம், இந்த பெண்களை இந்த அளவு நம்ம அடிமைப்படுத்துறோம், இதை என்னதான் நம்ம வந்து அப்படி இப்படி ஒரு ஈக்குவல் கொடுக்குறோம்னு சொன்னா கூட கொடுக்குறத நம்ம இருக்கும்ன்ற நிறைய விஷயத்த சிந்திக்க வச்சிருக்கு. சின்ன ஒரு பிளாட்னா கூட சிரிக்கவும் சேர்ந்து சிந்திக்கவும் வச்சிருக்கு இந்த ஹாப்பி மேரிட் லைஃப். 2வது வந்து கோல்டன் ரூல்ஸ். இது வந்து சாண்டி நடிச்சிருக்கிறாரு. இது கதை ஒன்றும் புதுசாக கிடையாது. பட் இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து நான் வந்து லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்றா. யாரையும் லவ் பண்ணு கேட்கும்போது அவர் லெஸ்பியன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லும்போது வீட்டில் பயங்கர கடுப்பு. அதுக்கு எவனா ஒரு பையனை லவ் பண்ணி கூட நாங்கள் சேர்த்து வச்சிருப்போமேன்னு சொல்லும் பொழுது சும்மா சொன்னோமா உண்மையிலே பையனை தான் லவ் பண்றேன்னு சொல்ற இடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்னாச்சு ஏதுன்றது ஏற்கனவே பார்த்த படத்துல வந்து ஒரு ரிசம்பன்ஸ் இருந்தா கூட ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்காரு. இது இருக்கிற ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம், பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல. பட் அந்த இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து நம்ம நிச்சயமா கவருது. 3வது பேர் வந்து தக்காளி சட்னி. தக்காளி சட்னி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற வடிவேல் கான்செப்ட் அதே தான். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு மாதிரி அணுகுவோம், மித்தவங்களுக்கு வரும்போது வேற மாதிரி அணுகுவோம். இதுல ஹீரோ எப்படி இருக்காரு அப்படின்னாக்கா, லவ் வேற லஸ்ட் வேற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்காப்புல. அவர் லஸ்ட்டுக்காக பல விஷயங்களை பண்ணிட்டு வந்தாலும் நான் ஒன்னதான் லவ் பண்றேன்னு ஜனனிட்ட உருகிறாரு. இதே வந்து ஜனனி அவங்களுக்கு உல்டாவா பண்ண போகும்போது என்னென்ன பிரச்சனை வருது, அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்றான்றத ரொம்ப சிம்பிளா புரிய வச்சிருக்காங்க. இது வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஹீரோ மேல் ப்ராஸ்டியூட்டா போயிடுறாரு. போற இடத்துல ஒரு இடத்துல வந்து அவங்க அம்மாவே போய் பாக்குறாரு. அந்த கட்டங்கள்லாம் ஃபுல்லா பார்க்கும்போது நமக்கே ஷாக் ஆகுது. கொஞ்சம் ஃபுல் அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதுனால வந்து எங்கேயுமே வந்து கிளாமராவோ வல்கராவோ வைக்கல. ஹீரோ அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஜனனி நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க கூட வந்து அவருக்கெல்லாம் புரோக்கர் வேலையா பார்க்குறவங்க நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் இந்த இந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு ஃபுல்லேருந்து படமா எடுத்தா கூட நல்லா போயிருக்கும். பட் இது ஒரு ½ hour வருது. இதுல வந்து ஏன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு அடை சொல்ல வச்சிருக்காரு இயக்குனர். விஜய் டிவியா இருக்கட்டும், சன் டிவியா இருக்கட்டும், அவங்க வந்து ரியாலிட்டி ஷோக்கு எந்தெந்த அளவு இதில் பாலிடிக்ஸ் இருக்குன்றது நம்ம படங்கள்ல பார்த்துருப்போம். இதுல வந்து ஒரு சைல்டு அபியூஸை கையில் எடுத்திருக்காங்க. ஜூனியர் சிங்கர், அந்த சிங்கர், ஜூனியர்ஸ்க்கான ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு குழந்தைங்களை சின்ன வயசுல அப்படியே விடாம அவங்களுக்கு ஒரு மெச்சூரான தாட்டு கொடுத்து அவங்களுக்கு தாட் ப்ராசஸையே மாற்றி குழந்தையா இருக்க விடுங்கன்றத ரொம்ப செவுட்டில் அடிச்ச மாதிரி அழகா இயக்குனர் சொல்லியிருக்காரு. 3லுமே ஒரு மாதிரி காமெடியா நம்ம இருக்கிற இடத்துல 4 இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பர்னிங்கா அந்த சீரியஸ் எடுத்திருக்காரு. பொதுவாகவே டிக்டாக்காலையும் நிறைய வந்து டிஜிட்டல் மீடியாவிலையும் வந்து டிவியாலையும் எப்படி குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க பல்லங்களை பார்த்துருப்போம். ஸோ இது புதுசால் என்ன கூட கலையரசன் நடிப்பு, முக்கியமாக கலையரசன் ஒய்ஃப் வந்து பொண்ணை ஃபேம் ஆகுன்றதுக்காக எப்படி மாத்துறாங்க, கொஞ்சமா அந்த பொண்ணு எப்படி மாறுறா, சின்ன வயசுலேயே அந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு 9 வயசு பொண்ணுக்கும் 15 வயசு பையனுக்கும் வைக்கிற கண்டென்ட் எல்லாமே உண்மையிலே பார்க்குற ஒரு பேரண்ட்ஸையும் வந்து ரியலைஸ் பண்ற மாதிரி இதை எடுத்திருக்காரு. இன்னும் 4 அந்த ஆந்தாலஜியில வந்து இது ரொம்பவும் மனசை புளிகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டா இருந்தா கூட பார்க்குறவங்க வந்து ரியலைஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கு. ஸோ 4மே புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு ஒரு இளம் இயக்கம் ட்ரை பண்ணியிருக்காங்க, நிச்சயமா பாராட்டலாம். பட் ஃபிலிப் சைன் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே 4மே புத்தம் புதுசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4வது ஃபேம் கேம் ஏற்கனவே நம்ம எஸ்கேப் சித்தார்த் நடிச்சிருப்பார் ஒரு வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல வந்தது, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி 2வது வர இந்த சாண்டி நடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் ஜெயராஜ், நம்ம சந்தானம் நடிச்சதை கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட்டும் 3டும் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பா ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு இடத்துல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு சங்கடங்கள்ன்றத ரொம்ப சிரிக்க வச்சவாறு சிந்திக்க வச்சிருக்காரு. ஓவராலா இந்த மாதிரி படங்கள் தியேட்டர்ல பெருசா ஓடுமா தெரியல, பட் ஓடிடில உட்காந்து நிம்மதியா பார்க்கலாம். ஏன்னா 4 கதை ஒரு டைரக்டர் போய் சொல்ற மாதிரி இருக்குன்னா ஒரு ஃபுல் மூவியாவும் நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்ற இயக்குனருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் நடக்கிற ஒரு என்ன அவங்களுக்குள்ள லிங்க், ப்ரொடியூசர் பொண்ணை வந்து எப்படி கல்யாணம் பண்ண போறாருன்ற விஷயத்தையும் வந்து படத்துல வந்து கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. மொத்தத்தில் ஹாட்ஸ்பாட் வந்து ரசிக்கிறமா இருக்கு. இந்த வெயிலுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் ஒரு விதமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ வாங்க போலாம் பஞ்ச் லைன். ஹாட்ஸ்பாட் கோல்ட் ஸ்பாட் 2.75 ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.